எல்லா பிரச்சனைக்கும் 2 தீர்வு இருக்கும். ஆனால் எந்த சைடில் அந்த தீர்வு கரெக்டாக இருக்குங்கிறத பொறுத்து தான் அது மாறக்கூடிய தீர்ப்பாக இருக்கும். நான் சொன்ன 2 சென்டென்ஸே உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. ஆனால் சிம்பிளான விஷயத்த காம்ப்ளிகேட்டடாக சொல்கிற கமல்ஹாசன் சொன்ன ஒரு விஷயம் எப்படி ஒருத்தங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கமல் பேசுகிறது புரிஞ்சிக்க முடியலன்னு ரொம்ப நாளாக ஒரு கம்ப்ளைண்ட் இருந்த வகையில் ரீசெண்டாக தமிழ் கன்னடாவுக்கு ஒரு பிரச்சனையை பற்ற வச்சுட்டு போயிருக்காரு ஆண்டவர். ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இந்த படத்தோட ப்ரொடியூசரே அவர் தான். என்ன கான்சிக்வன்ஸ் வந்தாலும் அடிவாங்க போகிறது அவரோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக தான் இருக்கும். அதே மீறி நான் சொன்னது தப்பில்லை, அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு அவர் இப்போ சொல்லியிருந்தாலும் கூட இந்த பிரச்சனைக்கு ஒரு அப்பாலஜி இல்லாமல் முடியாதுங்கிறது தான் உண்மை. ஏன்னா அவர் சொன்னது தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்குள்ளே படம் ரிலீஸ் ஆயிரும். இப்போ முடிவு கமல் அவர்கள் கையில் தான் இருக்குது. அதை எப்படி கையாள போகிறாருங்கிறது தான் தக் லைஃப் படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்ஸோட தலையெழுத்து. இந்த இஷ்யூவை பாலிடிக்ஸ் ஆக்காமல் போகிறது 2 ஊருக்குமே நல்லது. தக் லைஃப் படத்துக்கும் நல்லது. அதே டைமில் கமல்ஹாசன் இதை பற்றி தெளிவான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாலும் இந்த சிச்சுவேஷனுக்கு நல்லா இருக்கும். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நன்றி. லாக்டவுன் கதாஸ்.